எரிபொருளுக்கான விலை நிர்ணய உரிமையை மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் அரசு விலை நிர்ணய உரிமையை எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கியதால் அந்த நிறுவனங்கள் மாதந்தோறும் டீசல் விலையை லிட்டருக்கு 50 காசுகள் உயர்த்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். ரூபாயின் மதிப்பு, கச்சா எண்ணெயின் கொள்முதல் விலை ஆகியவற்றை கணக்கிட்டு உயர்த்திக் கொள்ளவும் முடிவெடுத்ததன் காரணமாக 17 முறைக்கும் அதிகமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டதை பாரிவேந்தர் நினைவு கூர்ந்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 69 காசுகளும், டீசல் விலை 50 காசுகளும் நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் ஆட்டோ, டாக்ஸி கட்டணங்கள் வெகுவாக உயரவும், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், காய்கறிகள் ஆகியவற்றின் விலைகள் கூடவும் வாய்ப்பு இருப்பதாக பாரிவேந்தர் கூறியுள்ளார். 2 வாரங்களுக்கு முன்பு ரயில் கட்டணங்கள் பெருமளவு உயர்த்தப்பட்ட சுமையில் இருந்து மக்கள் மீள்வதற்குள் எரிபொருட்களின் விலையை உயர்த்தியிருப்பது பொதுமக்களின் அதிருப்தியை சம்பாதிக்கும் செயலாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈராக் போர், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி போன்ற காரணங்கள் மக்கள் மனதை சமாதானப்படுத்தாது என்று பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மத்திய அரசு விரைந்து முடிவெடுத்து 2013ஆம் ஆண்டிற்கு முன்பு இருந்ததைப் போன்று விலை நிர்ணய உரிமையை அரசின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டுவர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதன் மூலம் மக்கள் நலம் சார்ந்த அரசாக பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு செயல்படும் என்கிற நம்பிக்கை உறுதி செய்யப்படும் என்று அறிக்கையில் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார்.